கரூரில் நடைபெற்ற துயரமான ஒரு சம்பவம். நான் ஏன் கரூரை விட்டு வெளியே சென்றேன்? நானும் மனிதன் தானே! எனக்கும் இது போன்ற விஷயங்கள செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. திரும்ப போணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா, நான் முயற்சி செய்யும்போது அது நடக்க முடியல. அப்படின்று மிக உருக்கமாக நடிகரும், தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. முதல்ல அந்த வீடியோவ பார்ப்போம். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், விஜய் அங்கே சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம்
இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. 27ஆம் தேதி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் விஜய். அங்கே நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். குறிப்பாக அவர் பேச ஆரம்பித்த 2வது நிமிடத்தில் அங்கே கரண்ட் கட் ஆனது, அவருடைய மைக்கு கட் ஆனது. இந்த நிலையிலேயும் அவர் பேசினார். ஏன்னா அவரோட ஏற்கனவே இது போன்ற சம்பவங்களில் அடிபட்டு இருந்ததால் தன்னுடைய வாகனத்தில் ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு மைக்கை 1க்கு 2ஆக வச்சு பேசிகிட்டு இருந்தார். இப்போ இங்கே பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இருட்டில் தான் அங்கே பிரச்சனை நடக்குது. வழக்கமா ஒரு குறுகிய பகுதியில கிட்டத்தட்ட 10,000 பேர் வருவாங்கன்னு எண்ணப்பட்ட நிலையில 27,000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்துல விஜய் அவர்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுக்கின்னு அந்த பஸ்ஸை நோக்கி வந்ததால மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. காலையிலிருந்து நின்னிருந்தால அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் போன்ற பல்வேறு பிரச்சனைகளும், மயக்கம் அடைந்ததும் இது ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த பகுதியில அவர் பேசும்போது 2வது நிமிஷத்திலேயே ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வந்திருக்கு. அந்த பேசும்பொழுதே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு, ஏதாவது பிரச்சனையா பாருங்கன்னு சொல்லிட்டு. அங்க தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. 20 அடி கொண்ட அந்த சாலையில ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வரும்பொழுது, அங்க இருக்கிற மக்கள் 2 பக்கமும் விலகி வழிவிடும் பொழுது கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகுது. இதுல இன்னொரு பிரச்சனையும் நடைபெறுது. இங்க இருக்கக்கூடிய அந்த சாலையில வெளிய போகக்கூடிய எக்ஸிட் வே எல்லாமே பேரிகார்டும் கயிறு போட்டு கட்டி மூடப்பட்டிருக்குது. சரி, இப்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு. அங்கிருந்து நம்ம வெளிய போணும்னு நெனச்சா கூட அந்த மக்களால அந்த பகுதியிலிருந்து வெளிய போக முடியல. இப்போ ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே பகுதியில நெருங்கும் பொழுது, அங்க தான் விபத்து ஏற்படுது. பலரும் மயக்கம் அடைகிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் மிதிச்சிட்டு போகும்போது அங்க உயிரிழப்புகள், பாதிப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க ஒரு பள்ளம் இருந்திருக்கு. அந்த பள்ளத்துல அதிகப்படியான மக்கள் விழுந்து இறப்பதற்கு முக்கிய காரணமாக செயல்பட்டது அந்த பள்ளம் தான். இது போன்ற மீட்டிங் நடக்கக்கூடிய பகுதிகள்ல பாதுகாப்பு அல்லாத ஒரு பகுதிய பேரிகார்டு போட்டு மூடியிருக்கணும். ஏன் இது மூடல அப்படின்றது இன்னொரு கேள்வி. இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் வாகனம், இந்த ஓம்னி ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது கன்டினியூவா அங்கே ரொட்டேஷன்ல இருந்திருக்கு. இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா சொல்லணும்னா, காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவுல இல்ல. ஆனா டிஜிபி சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் அங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அங்க ஸ்பாட்ல வீடியோ எடுக்கக்கூடிய தம்பியிடம் நாங்க விசாரிக்கும் பொழுது அங்க சொன்னாங்க, காவல்துறை அதிகாரிகள் குறைந்த அளவிலேயே இருந்தாங்க. பெரிய அளவுல அங்க பாதுகாப்பு இல்ல. இப்போ பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கிறது உண்மை. ஆம்புலன்ஸ் வாகனம் அங்க ரவுண்ட் அடிச்சிருக்கிறது உண்மை. பாதுகாப்பு குறைபாடால கூட்ட நெரிசல் அதிகமாயிருக்கு. குறிப்பா தடியடி நடத்தியிருக்காங்க. அதிலும் மக்கள் ஓடும்பொழுது அங்கிருந்து கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகள்ல போகும்போது மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது இல்லாம விஜய நோக்கி செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சலசலப்பு ஏற்பட்டு அங்க ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. வீடியோக்குள்ள நீங்களே பார்த்திருப்பீங்க. இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக கரூரில் நடைபெற்ற மீட்டிங்ல நடந்திருப்பதும் உண்மை. அதேபோல இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் இருந்தா, அந்த பகுதியில ஒரு 20க்கும் மேற்பட்டோர் சட்டைய கத்தியால் கிழிக்கப்பட்டிருப்பத அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிச்சிருப்பதும் அதுவும் செய்தியாயிருக்கு. இது போன்ற திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ விஜய் ஏன் அங்கிருந்து வந்தாரு? அப்படின்ற ஒரு கேள்வி. அவரே அதுக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோ மூலியமா குடுத்திருக்கிறாரு. விஜய் அங்க போய் பார்த்திருந்தால், மீண்டும் ஒரு பெரும் கூட்டம் அந்த ஹாஸ்பிட்டல் ஜோன்ல வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குது. அங்கேயும் கூட்ட நெரிசல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதுபோல கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தொடர்ந்து இப்போ 40 பேர் மேல இறந்திருக்காங்க. நீங்க போனீங்கன்னா, மறுபடியும் அந்த இடம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா அமையாது. நீங்க உடனடியா சென்னைக்கு போகணும்னு சொல்லி வற்புறுத்தியதுனால தான் விஜய் அவர்கள் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கிறார். பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர் மீது வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு ஏன் சென்றார்? வந்து பார்த்திருக்கலாமா? பார்த்திருக்க கூடாதா? அனுமதி கேட்டும் மறுக்கப்பட்டிருப்பதும் உண்மைதான். அதனால தான் விஜய் அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்கிறாரு. தன்னுடைய தன்னிலை விளக்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்த வீடியோவுல கடைசியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் அப்படி பார்க்கும்போது, "என் மீது வேணா நீங்க கைய வைங்க. எங்களுடைய ரசிகர்கள் மீதோ, எங்களுடைய தொண்டர்கள் மீதோ நீங்க கைய வைக்கிறத நான் ஒருபொழுதும் ஏத்துக்க மாட்டேன்னு" சொல்லி மீண்டும் ஒரு அரசியல் போராட்டத்த முன்னெடுத்திருக்கிறாரு நடிகர் விஜய், த.வெ.க. தலைவர் விஜய். இவருடைய இந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் தன்னுடைய பயணத்தை மீண்டும் நான் தொடருவேன், மக்களை சந்திப்பேன்.
இந்த சம்பவத்திற்கு முழு காரணம் யார் என்பது மக்களுக்கே தெரியும். 5 மாவட்டங்களுக்கு மேல் நாங்க பரப்புரை செஞ்சிருக்கோம். குறிப்பா கரூரில் மட்டும் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்னவென்று மக்களிடமாகிய உங்களிடமே நான் வைத்து விடுகிறேன். காலம் இதற்கான பதில் சொல்லும் என்ற ஒரு சூசகமான ஒரு விஷயத்த திரு விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிட